இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. மிக்கவர்களே, மே மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கோட்ஹார்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித கோட்ஹார்ட் என்பவர் ஜெர்மனி தேசத்துல 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். இந்த புனிதரானவர் புனித பெனடிக்டன் துறவு சபை குருக்களால் நடத்தப்பட்ட கல்வி பயின்று பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு இவர் துறவியாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார். அதற்கு பிறகு குளூனி சபையினுடைய மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுகிற ஜெர்மனி தேசத்துல நடந்த அந்த குளூனி மறுமலர்ச்சியில மிக முக்கியமான ஒரு நபராக இவர் கருதப்படுகிறார். அப்பொழுதிருந்து அந்த குளூனி சபையினுடைய நிறுவனராகவும் இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அறிவிலும் ஞானத்திலும் மற்றும் ஆட்சி பொறுப்பிலும் தலைசிறந்து விளங்கிய இந்த புனித கோட்ஹார்ட் என்பவர் வயது மூப்பின் காரணமாக 78 வயதில் இறைவனடி சேர்ந்தார். தன்னுடைய அந்த பொறுப்பு காலத்துல பல ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார். பல மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதரை போல இறைவன் நமக்கான திறமைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தால் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவும் பயன்படுத்திட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தியிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். இந்த நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்துதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிக்கிறார். ஒரு பிரியாவிடைய செய்தியை கொடுப்பது போல இருக்கிறது. பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு விண்ணகம் ஏறி செல்ல வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் இந்த செய்திகளை, இன்றைய வாசகங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். மற்றும் ஒரு ஆறுதல் அளிக்கும் ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். கேளுங்கள். அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் என் தந்தை என்னை விட பெரியவர் என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துடைய முதல் பகுதியாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்கள், இதுல 2 அழகான பாடங்களை நம்முடைய வாழ்க்கை பாடமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். பேரன்பு என்பது ஒருவருக்கு நாம் செலுத்துகிற கீழ்ப்படிதலில் இருக்கிறது என்பதுதான் முதல் செய்தி. தந்தையாகிய கடவுள் மீது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு இருக்கிற பேரன்பின் ஒரு அடையாளமாகத்தான் அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவு செய்து தந்தையிடத்திலேயே திரும்பி செல்லுகிற அவருடைய அந்த கீழ்ப்படிதல் தான் பேரன்பின் முதல் அடையாளமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய எண்ணத்தை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் முதல் கருத்து. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் தான் நம்முடைய அன்பினுடைய முதல் வெளிப்பாடு என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லித் தருகிறார். 2வது ஒரு செய்தி என்பது, நான் என் தந்தையிடம் செல்லுகிறேன், நிச்சயமாக உங்களை நான் அழைத்துக் கொள்வேன், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம் என்கிற ஆறுதல் செய்தியோடு அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல. நான் தருகிற அமைதி என்பது நமது உள்ளத்துல அமைதி வேண்டும் அப்படி என்கிற வேட்கையோடு இருக்கிற நமக்கு இறைவன் சொல்லி தருகிற அழகான பாடம் என்பது, இந்த அமைதி என்பது துன்பங்கள் இல்லாத ஒரு நிலை அல்ல, வேதனைகள் இல்லாத ஒரு நிலை அல்ல, அல்லது பொருளாதார சிக்கல்கள் இல்லாத ஒரு நிலை அல்ல, அல்லது பெரும் செல்வத்தோடு வாழ்கிற ஒரு நிலை அல்ல, அல்லது வாழ்க்கையில எந்த சிக்கலுமே இல்லாத ஒரு நிலை அல்ல. அமைதி என்கிற அந்த ஒரு நிலை என்பது, அமைதி என்கிற ஒரு நிலை என்னை பொறுத்த வரையில இந்த சிக்கல்களையும் இந்த குழப்பங்களையும் தாண்டி என் உள்ளத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை, என்னை அன்பு செய்கிறவர் என்னோடு இருக்கிறார் அப்படி என்கிற அந்த ஒரு நம்பிக்கை, என்னை அன்பு செய்கிற என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிலைப்பாடு தான் உண்மையாகவே அமைதியினுடைய ஒரு நிலைப்பாடாக நான் கருதுகிறேன். அப்படி என்றால் என்னை கடவுள் அன்பு செய்கிறார் என்கிற ஒரு புரிதல், அந்த கடவுள் மீது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு விட மாட்டார் என்கிற அந்த ஒரு மனநிலையை தான் அமைதியான ஒரு நிலை என்று இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, சிறு குழந்தைகளை நம்ம கையில வைத்து அவர்களை உயர்த்தி தூக்கி மறுபடியும் பிடிக்கிற நேரத்துல அந்த குழந்தைகள் அஞ்சுவது கிடையாது, அந்த குழந்தைகள் அலறுவது கிடையாது. காரணம், தன்னை தூக்கி போட்டு பிடிப்பது தன்னுடைய தந்தை, தன்னுடைய மாமா, தன்னுடைய சித்தப்பா, தன்னுடைய அண்ணன். நிச்சயமாக அவர்கள் தங்களை
கீழே விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் குழந்தைகளை நம்ம தூக்கி போட்டு பிடிக்கிற நேரத்துல மகிழ்ச்சியோடும் புன்சிரிப்போடும் நம்முடைய கரங்களுக்கு மறுபடியும் அவர்கள் வந்து சேர்வார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு கடவுள் மீது இருக்க வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வேதனை, கொஞ்ச நேரம் கடவுள் என்னை கைவிட்டாலும் என்னை தாங்கி பிடிப்பார், என்னை மார்போடு அணைத்து கொள்வார் என்கிற அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் தான் இயேசு தருகிற அமைதி என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தண்ணீரில் நீச்சல் சொல்லி கொடுக்குற நேரத்தில் பெற்றோர்கள் ஒரு கணம் அந்த குழந்தையை தண்ணீரில் விடுவார்கள். தண்ணீருக்கு உள்ள போய் உடனே வருகிற அந்த குழந்தையை தாங்கி பிடிப்பார்கள். அந்த ஒரு நிமிடம் தான், அந்த ஒரு கணம் தான் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள், வேதனைகள், சவால்கள் மற்றும் தோல்விகள். அன்புமிக்க உறவுகளே, இந்த ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு அன்பும் தான் இயேசு நமக்கு தருகிற அமைதி. இந்த அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல. நிலை வாழ்வுக்காக நம்மையே தயாரித்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த அமைதி என்பதை புரிந்து கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து கடவுளுடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திட இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.